அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசியினருக்கு இந்த வார ராசி பலன்கள். மகர ராசியினருக்கு 2ல் சனி, 3ல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 5ல் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ல் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் சூரியன், ராகு, 5ல் குரு, 6ல் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் நிலவிய தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்து மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொள்வர். சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு வரும் நாட்களில் தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரம் உண்டாகும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களுக்கு அமைந்து பண வரவு பல மடங்காக பெருகும். தொழில் விருத்தி உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் மேன்மை, மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் நன்றாக படிப்பர், சுறுசுறுப்பாக செயல்படுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். ராசிக்கு 3ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் ராகு இருப்பதும் நற்பலன்களை தரும். வெற்றிக்குரிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் நடக்கும். போட்டி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சுமூகமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 5ல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தங்களுக்கு கைகூடி வரும். தொழில் வணிகம் வெற்றிகரமாக அமையும். இது தவிர 15ஆம் தேதியில் இருந்து சூரியன் 3ஆம் இடத்தில் செல்வதால் பொது வாழ்வில் செல்வாக்கு உயரும். செல்வாக்கு, சொல்வாக்கு, ஐஸ்வர்யம் அனைத்தும் உயரும். 2ல் சனி இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாரத்தில் 3 நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சற்று கவனம் தேவை. பெற்றோர்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம். மற்றபடி வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக இருங்கள். தங்களுக்கு மகர ராசினருக்கு இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியில் சனி 7.5 சனி விளைகிறது. சந்தோஷமான செய்தி. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.